ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வேர்ல்டு கப் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணலேருந்து பல பேர் பல விதமான கருத்துக்கள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட கேப்டன் தினேஷ் கார்த்திக் அவருடைய கருத்தை இப்போ வெளியிட்டிருக்காரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உலகக்கோப்பை ஸ்குவாடில் என் பேர் சேர்த்துறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் ஒரு பக்கம் பார்க்கும்போது டோனி தான் என்னோட இடத்த எப்பயுமே ஃபுல்ஃபில் பண்ணுவார். ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா டோனிக்கு ஒரு ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸாக தான் நான் இருக்கேன். அவருக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆச்சுன்னா மட்டும்தான் என்னால் களத்தில் களமிறங்க முடியும். இல்லைனா நான் வெளியில் உட்காந்துட்டு இருப்பேன். ஸோ டோனி இல்லைனா மட்டும்தான் அந்த இடம் எனக்கு கிடைக்கும். என்னால் 4வது இடத்துலையும் இறங்கி ஆடுவேன். பட் எனக்கு பெருசாக வாய்ப்பு கொடுக்கல. ஸோ கடைசியாக நான் பர்ஃபார்ம் பண்ணது நிடாஸ் ட்ராஃபியில் நான் இந்தியன் டீமுக்காக அந்த ட்ராஃபியை ஜெயிச்சு கொடுத்தது தான். அதனால தான் என்னை இந்தியன் வேர்ல்டு கப் ஸ்குவாடில் எடுத்திருக்காங்க. உண்மையாகவே மகிழ்ச்சியாக இருந்தாலும் கூட எனக்கு சில மேட்ச் மட்டும்தான் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். பட் எந்த மாதிரி கிடைக்க போது, நான் எந்த மாதிரி யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த ஐபிஎல்லில் கூட நான் பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். என்னையும் பிளேயிங் லெவல் ஸ்குவாடில் சேர்த்துக்கினாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல பர்ஃபார்மராக நானும் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் கார்த்திக் அவர்கள் பயங்கரமாக சொல்லியிருக்காரு. பட் அவர் சொன்ன கருத்து உண்மைதான். டோனிக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தால் மட்டுமே தான் அவருக்கு அந்த இடம் கிடைக்குமே தவிர, தினேஷ் கார்த்திக்கு ஒரு சில மேட்சஸ் மட்டும்தான் விளையாட வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான விஷயம் தான். பட் எந்த மாதிரியான வாய்ப்பு எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ யாரெல்லாம் ஸ்குவாடுக்குள்ளே பிளேயிங் லெவலுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நீங்கள் தினேஷ் கார்த்திக் சொன்ன கருத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா இன்னும் பல கிரிக்கெட் அப்டேட்களுக்கு மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை சேர்த்து டங்குன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நன்றி, ஜெய் ஹிந்த்.